வணக்கம். இந்தியாவோட முதல் குரூப் ஏ போட்டி அயர்லாண்டுக்கு எதிராக நடக்க போகுது. பட் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வார்ம் அப் மேட்ச் ஆடினாங்க இந்தியா பங்களாதேஷ்க்கு எதிராக நியூயார்க்கில். அங்கே என்னெல்லாம் விஷயம் அவங்களால செக் பண்ண முடிஞ்சிச்சு. முதல்ல பேட்டிங் ஆர்டர். அஃப்கோர்ஸ் அதில் ஒரு பெரிய ஒரு க்ளூ, பொட்டென்ஷியலி இந்தியாவோட பேட்டிங் ஆர்டர் என்னவாக இருக்கும் அயர்லாண்டுக்கு எதிராக அப்படிங்கிறது யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஆடாதது தான். ஸோ ஏறக்குறையா நம்ம ஒரு நிர்ணயத்துக்கு வர முடியும். ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ஓப்பன் செய்வதற்கான ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. அண்ட் சூரியகுமார் யாதவ் நம்பர் 3 அவர் அற்புதமாக ஆடினார். ரிஷப் பந்த், இன்ஃபேக்ட் சூர்யா இந்த மேட்ச்சில் அந்த வார்ம் அப் மேட்ச்சில் நம்பர் 4 ஆடினாலும் ரிஷப் பந்த் ஒரு 32 பால் 53 அடிச்சிருந்தார். ஸோ அவரும் திகழ்ந்ததை பார்த்தோம். ஸோ இந்தியாவோட பொட்டென்ஷியல் 11 இதுவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ரோஹித் சர்மா, விராட் கோலி, சூரியகுமார் யாதவ், ரிஷப் பந்த், சிவம் தூபே. பட் இந்த மூவருக்கு இடையில் சூர்யா, பந்த், தூபே பேட்டிங் ஆர்டர் ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். ஏன்னா அந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷன், அந்த மேட்சப்ஸ் அதையும் பிரயோகப்படுத்த ட்ரை பண்ணலாம். அதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எக்ஸ்பெக்ட் தூபே டு பி அ ஃப்ளோட்டர். அவர் நம்பர் 3 இறங்கி ஆடுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இன் விச் கேஸ் சூர்யா கொஞ்சம் கீழே இறங்கி ஆடலாம். இல்லைனா பந்த் நம்பர் 4 வரலாம், சூர்யா நம்பர் 3 இருக்கலாம். அண்ட் தூபேவை ஒரு ஃபினிஷராக யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியும் எத்தனிக்கலாம். பட் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஐபிஎல்ல அவரை வேறு விதமாக யூஸ் பண்ணாங்க. பட் இந்தியா மேபி பிகாஸ் ஆஃப் த நம்பர் ஆஃப் ஓவர்ஸ் ஆஃப் ஸ்பின் இப்போது பேக் எண்டில் போடுறாங்க மற்ற டீம்ஸில். ஏன்னா நம்ம சில மேட்சஸ் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். வெஸ்ட் இண்டீஸ் பப்புவா நியூகினிக்கு எதிராக 10 ஓவர் போட்டிருக்காங்க ஸ்பின். நீங்கள் ஒரு விஷயம் சொல்லலாம், அது வேறு ஒரு மைதானத்தில் நடந்தது, நியூயார்க்கில் நடக்கலை அப்படின்னு. பட் பெரும்பாலும் பிச்சஸ் இந்த வேர்ல்ட் கப்பில் ஒரே மாதிரி இருப்பதற்கான ஒரு அடையாளங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பங்களாதேஷ்க்கு எதிரான மேட்ச்லேயே பாருங்களேன், ஒரு 2 பேஸ் சர்ஃபேஸ், ஸ்லோ அவுட் ஃபீல்ட். இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா அந்த ஓப்பனிங் டிபேட் சால்வ் ஆகலாம் அட்லீஸ்ட் தற்காலிகமாக. பிகாஸ் இந்தியா அவங்களோட குரூப் ஏ ஃபிக்சர்ஸ் 4ல் 3 மேட்சஸ் நியூயார்க்கில் தான் விளையாடுறாங்க. லாடர் ஹில்லில் ஒரு மேட்ச் விளையாடுறாங்க. ஸோ பிச்சர்ஸ் அண்ட் அவுட் ஃபீல்ட் இதே மாதிரி இருக்கும் பட்சத்தில் இந்தியா மைட் வாண்ட் டு கோ வித் ரோஹித் அண்ட் கோலி அட் த டாப், அட்லீஸ்ட் ஸ்டார்டிங்கில். ஜெய்ஸ்வாலை இப்போ கொண்டு வர முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்குது. ஜெய்ஸ்வாலும் தூபேவும் 2 சினாரியோவில் மட்டும்தான் ஆட முடியும். ESPN கிரிக்கெட் போல் சித்தார்த் மோங்க ரொம்ப அழகாக அதை எழுதியிருந்தார். ஒன்று, தூபே அண்ட் ஜடேஜா கிட்டேருந்து 4 ஓவர் வாங்கிறதுக்கு இந்தியா ரெடியாக இருந்தால், அல்லது ஜடேஜாவை நம்பர் 8 இறக்கி பாண்டியா, ஹர்திக் பாண்டியா, ஜடேஜா மற்றும் தூபே இந்த 3 8 ஓவர் இந்தியா வாங்க தயாராக இருந்தா. ஸோ இந்த 2 சினாரியோவில் மட்டும்தான் ஜெய்ஸ்வால் அண்ட் தூபே ஆட முடியும். அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி அட் த மூமெண்ட் ஃபார் ஜெய்ஸ்வால், தூபே ஒரு ஃப்ரண்ட் ரன்னராக இருக்கார் 11ல் இருப்பதற்கு. அண்ட் ஸோ அதுதான் இப்போதைய நிலவரமும் கூட. அண்ட் அவங்களோட மிடில் ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியாவோட ஃபார்ம் கண்டிப்பாக என்கரேஜிங்காக இருந்திருக்கும். ஏன்னா 32 பால் 53 ரிஷப் பந்த் அடித்தார். ஹார்திக்கும் 23 பாலில் 40 வெகு வேகமாக அடித்தார். அண்ட் அவரோட முதல் ஓவரில் அவர் 10 ரன் தான் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருந்தார். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரன் போனார். விக்கெட்ஸ் சர்ஃபேசஸ் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதுனால சிவம் தூபே ஒரு பொட்டென்ஷியல் போலிங் ஆப்ஷனாக கருதலாம். பட் அவர் ஒரு 5th or 6th போலிங் ஆப்ஷனாக கருத முடியாது. பரத் அருண் கிரிக் பஸ் கொடுத்த பேட்டியில் அதுதான் சொல்லியிருந்தார். அவர் ஒரு டீசென்ட் போலிங் ஆப்ஷன், ஒரு 7வது போலர் மாதிரி, ஒரு ஓவர் அங்கே இங்கே போடுறதுக்கு. அண்ட் அவருமே இம்ப்ரெசிவாக போலிங் போட்டிருந்தார். இந்த வார்ம் அப் மேட்ச்சில் 2 விக்கெட் எடுத்திருந்தார். அண்ட் இந்த ஸ்லோனஸ் ஆஃப் த சர்ஃபேஸ் அவரை சூட் பண்ணலாம். மற்றபடி இப்போ இருக்கிற நிலைமையின் அடிப்படையில் அக்சர், ஜடேஜா 2 பேரும் ஆடுவது போல தான் தெரியுது. ஏன்னா ரோஹித் கோலி ஓப்பன் பண்ணாங்கன்னா சூர்யா, பந்த், தூபே, ஸோ அங்கேயே பாருங்களேன் 5 பேர் முடியுது. அதுக்கப்புறம் பாண்டியா 6வது, அக்சர் அண்ட் ஜடேஜா 6வது 7வது. ஜடேஜா ப்ராபப்ளி ஹையர் அப் ஆடலாம். அண்ட் இதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசஸ் கவர் ஆகுது. 1 2 3 4 5 6 7 8 பேட்டர்ஸ் கிடைக்கிறாங்க இந்தியாவுக்கு பொட்டென்ஷியலி. அண்ட் போலர்ஸ் ஹர்ஷ்தீப் பிரமாதமாக போட்டார் இந்த வார்ம் அப்பில். ஸோ மேபி சிராஜ் நல்லா போட்டிருந்தாலும் ஹர்ஷ்தீப் ஏர்லி ஸ்விங்கெல்லாம் நல்லா பயன்படுத்தினார் பங்களாதேஷ்க்கு எதிராக அந்த வார்ம் அப் மேட்ச்சில். அதனால் அவருக்கு வாய்ப்பு இருக்கிறதுக்கு சாத்தியங்கள் அதிகம். குல்தீப் யாதவ் ஒரு ஆட்டோமேட்டிக் செலெக்ஷன். அண்ட் ஜஸ்பிரித் பும்ரா அவரும் ஒரு ஆட்டோமேட்டிக் செலெக்ஷன்ஸ். ஏன்னா போன வேர்ல்ட் T20 இல்லாத 2 மிக முக்கியமான புள்ளிகள் ஜஸ்பிரித் பும்ரா அண்ட் குல்தீப் யாதவ். ஸோ அவங்களோட வருகை இந்தியாவுக்கு பெரும் பக்கபலமாக இருக்கும்.
ஆஸ் ஃபார் அஸ் சஞ்சு சாம்சன் இஸ் கன்சர்ன், அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் வார்ம் அப் மேட்ச்சில் ஆடிந்தாலும் அவர் பெருசாக அதில் பிரகாசிக்கலை. பட் அது ஒரு காரணமாக அவங்க வைக்க மாட்டாங்க அவரை ட்ராப் பண்ணுறதுக்கு. ரிஷப் பந்த் இருக்கிறதோட அட்வான்டேஜ் என்னென்னா ஒரு லெஃப்டி, ஒரு இடது கை ஆட்டக்காரர் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்தியாவுக்கான ஒரு டேஞ்சர் இருக்குது டாப்பில். ரோஹித் அண்ட் கோலி 2 பேரும் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ், கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் ஃபார்மேட்லேருந்து வரக்கூடிய பேட்டர்ஸ். அதனால் நிறைய டீம்ஸ் இவங்க 2 பேருக்கு எதிராக லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மேட்சப்பை எப்படி முறியடிக்க போகிறாங்கன்னு பார்க்கணும். மேபி ரோஹித் புட்ஸ் அன் ஈவன் லோவர் ப்ரைஸ் ஆன் ஹிஸ் விக்கெட். அவர் ஒரு அக்ரெஷன் ஃபர்ஸ்ட் ஆட்டிடியூட் அதை தான் காமிச்சார் 50 ஓவர் வேர்ல்ட் கப்பில். அது இந்தியாவுக்கு ரொம்ப பெரிய சாதகமாக இருந்தது. இன்னொரு நல்ல விஷயம் இந்தியாவுக்கு என்னென்னா, விராட் கோலி ஸ்பின்னை பெட்டர் தென் எவர். அவர் எப்போவுமே பிரமாதமாக ஆடக்கூடிய பேட்டர், அதில் சந்தேகம் இல்லை. பட் இன்னும் அக்ரெசிவ் ஆடுறாரு. நம்ம ஐபிஎல்லில் பார்த்தோம், அந்த ஸ்லாக் ஸ்வீப்பை பயன்படுத்துகிறாரு. அண்ட் இன்னும் ஏர்லியாக அட்டாக் ஃபர்ஸ்ட் மென்டாலிட்டியோட போகிறாரு. ஏன்னா ட்ரெடிஷ்னல் ஃபார்மேட்ஸ்லேருந்து வந்த வீரர்களுக்கு என்ன பிரச்சனைனா, அந்த விக்கெட்டை பாதுகாக்கிற ஒரு மைண்ட் செட் ஆட்டோமேட்டிக்காக வந்து ரொம்ப T20 ஃபார்மேட்டில் அதற்கு இடம் கிடையாது. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஸ்கோரிங் ஃபர்ஸ்ட் அந்த மைண்ட் செட்டில் போகணும். அண்ட் யூ ஹாவ் டு ட்ரஸ்ட் த பேட்டர்ஸ் பிஹைண்ட் யூ. ஸோ அது விராட் செய்வதற்கான வாய்ப்புகள் இப்போது இருக்குது. அண்ட் குறிப்பாக ரோஹித் இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஆடும்போது விராட் இன்னும் 10 வீசா ஆட முடியும். அண்ட் பிச்சஸ் ஸ்லோவாக இருக்கிற பட்சத்தில் இவங்க 2 பேரோட எக்ஸ்பீரியன்ஸ் அட் த டாப் வில் ஹெல்ப். அண்ட் சூரியகுமார் யாதவ் அவர் இறங்கினாலே அவர் எந்த மேட்சப்பையும் தவிடுபடி ஆக்கக்கூடிய ஒரு வீரர். அண்ட் ரிஷப் பந்த் இருக்கார், இடது கை ஆட்டக்காரர், ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ். இப்போ பங்களாதேஷ் மாதிரி அணியே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் பரவலாக இருக்காங்க. ஒரு வெஸ்ட் இண்டீஸ் மாதிரி அணி ஆட போகிறது இல்லைனாலும் இந்த கட்டத்தில் இப்போ அகில் ஹுசேன் மாதிரி, குதகேஷ் மூர்த்தி மாதிரி, இந்த மாதிரி நிறைய டீம்ஸ் ஸ்டடி பண்ணுறாங்க. அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸை பிரயோகப்படுத்தினாங்கன்னா இந்தியா இந்த மேட்சப்ஸ் பயன்படுத்தலாம். பட் இப்போதைக்கு இதுதான் நான் அனுமானிக்கிற ஒரு 11, ஒரு ப்ராபபிள் 11. ரோஹித் சர்மா, விராட் கோலி, சூரியகுமார் யாதவ், ரிஷப் பந்த், சிவம் துபே, ஹார்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா, அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், அர்ஷ்தீப் சிங், ஜஸ்பிரித் பும்ரா. ஸோ இதுதான் என்னோட 11. உங்களோட உத்தேச பிளேயிங் 11 என்ன, ஒரு உங்களோட ப்ரிஃபர்ட் பிளேயிங் 11 என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.